உனக்கு உன்னை குற்றப்படுத்துறாங்களா? தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க படிங்க. கல்தேயரில் சிலர், மேனேஜர் சிலவங்க உன்னுடைய கம்பெனியில வந்து உன்னை குற்றப்படுத்துகிறார்களா? எது செஞ்சாலும் குற்றப்படுத்துறாங்களா? இயேசு கிறிஸ்து உன்னை குற்றப்படுத்தவே மாட்டாரா? கையை பிடிச்சு சொல்லு. இயேசு கிறிஸ்து உன்னை குற்றப்படுத்த மாட்டார். நீனும் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உன் வாயின் வார்த்தையினாலே கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை அழிப்பானேன். அநேகருடைய கை ஓட்ட பையா இருக்கிறது. காரணம் என்னதாமா சார்? உன் வாயை கொஞ்சம் மூடுன ஆண்டவர் சொல்றாரு இந்த சாயந்தர வேளையில. வெறும் போற நீ ஹலோ இல்ல இல்ல தலையை கீழே போடாதீங்க, மேல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, மேல நிமிருங்க. என்ன செய்யக்கூடாது? குறை சொல்ல மாட்டேன். பக்கத்துல கையப்படி சொல்லு, குறை சொல்ல மாட்டேன். தேவன் உன்னை குற்றப்படுத்தல, நீ எந்த மனிதனை குற்றப்படுத்தாத. அநேக நாட்கள்ல உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் அழிச்சுக்கிட்டு இருக்கார். பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? திருடிக்கிட்டு இருக்கான். ஸ்டோலன் ஸ்பிரிட் மாதிரி உன்னை திருடிக்கிட்டு இருக்கான். எங்கடா $500 வாங்குறேன்னா என்னமோ சரி ஏதோ ஒன்று வச்சுங்க, 500 பீடியா 100 பீடியா வாங்குறது எங்கடா காணோம் அப்படின்னா பிசாசு திருடிட்டு போயிடுறான். ஏன்? உன் வாயை கொஞ்சம் அடக்கணும்னா ஆண்டவர் அந்த 500 ஆசீர்வதிப்பாராம். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து, கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. உனக்கு ஏன் தெரியுமா? இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை குற்றப்படுத்தாமல் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? அப்படியே சம்பளம் வாங்கின என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் எதையுமே குட்டி இதுங்களா குறைச்சல. என்னுடைய வாழ்க்கையில் 30ஆம் தேதி சம்பளம் போடுவான். அப்படியே என்னுடைய பாஸ்டர்ட்ட போய் முழங்கால் படிட்டு அதோட இதை தசம பாகத்தை கொடுத்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கண்ணீர் விட்டு அழுவாரு. ஏன்னா அதிக சம்பளம் வாங்குவோம், அதிக காணிக்கை கொடுக்குறாள். நான் பக்கத்தில் காயப்படி வேலை செய்யறதுக்கு பலனை இயேசு கொடுத்தாராம். நீ கொடுத்துட்டு அவர்கிட்டே வாங்கிக்க போறியான். இந்த தசம பாகத்தை மாத்திரம் திருடாத. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ ஆசீர்வதிக்கணும் படணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். நீ தசம பாகத்தை எடுத்து திருட்டு அங்கே ஏதாவது செய்வ, அங்க பார்த்தா ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு செலவு போவோம் அந்த மாசம் ஃபுல்லா. தேவனுக்கு முன்பாக சொல்றேன், கொஞ்சமா கொடுக்கும்போது கொடுத்தரலாம் நினைக்கும், நிறைய கொடுக்கும்போது ஐயோ எவ்வளவு கொடுக்கறதா அப்படின்னு பாஸ்டர் அதுங்க போறாங்க. ஊழியத்துக்காக தான் செலவு பண்ணப்படும். உன்னுடைய கணக்கு தேவனுடைய சமூகத்தில் ஏற்றப்படும். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. உலக பொருள்னாலே தேவனுக்கு சிலரையாவது நான் ஆதாயம் பண்ணணும். அவனுடைய நோக்கம் சரியா இருந்தது. உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கணும்.